ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் யசுந்து. இதோ வெளுத்து போச்சுல்ல, ஒன்றும் இல்லை, நம்ம திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் பிஆர் கன்ஃபார்மாக இருக்குன்னு சாண்ட்ரா அடித்து சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. இதுதான் மக்களே நான் எதிர்பார்த்தது. எனக்கு என்னன்னா, இப்படி இந்த பொண்ணு பாரு வந்துட்டு போராடுதே. இந்த பொண்ணை சுற்றி கமருதீன் ப்ளே பண்ணுறான், அதுக்கப்புறம் இந்த பொண்ணை சுற்றி அரோரா ப்ளே பண்ணுறான். எப்படி இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவ்வளோ நெகட்டிவ்னு பார்த்தா, திவ்யாவோட பிஆரும் கமருதீனோட பிஆரும் ஃபுல்லாக இறங்கி அடிச்சிருக்காங்க போலவே. என்னங்க மக்களே, இது அநியாயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சார், மார்னிங் டாஸ்க். என்ன டாஸ்க் தெரியுங்களா? இந்த மாதிரி யாருக்கு அதிகமான பிஆர் இருக்காங்க, ஸோ அந்த பிஆர் இருக்கிறதுனால மட்டும்தான் இவங்க ஷோவை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க். ஸோ அதில் அவங்களோட கருத்தை முன் வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் சாண்ட்ரா தெளிவாக சொன்னாங்க. ஸோ நான் இந்த ஹவுஸ்க்கு, பிக் பாஸ் ஹவுஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நிறைய பிஆர் டீம் அப்ரோச் பண்ணாங்க. ஒன்று கமருதீன் டீம், ஒன்று சபரி டீம், இன்னொன்று திவ்யாவோட டீம் அப்படிங்கிற மாதிரி உடச்சி தள்ளிட்டாங்க மக்களே. ஸோ அங்கே கலேபரம் ஏற்பட்டது. அப்படியே கமருதீனுக்கு ஒரே ஷாக், நம்மளோட சுயரூப வெளியே வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா அவங்களோட முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக கிழியுது பார்த்தீங்களா. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியனை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? எனக்கு என்னன்னா, இப்போ இந்த ஒப்பீனியன் இங்கே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, இல்லை நான் கேட்குறேன், இந்த ஒப்பீனியன் இங்கே எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்போ கமருதீனுக்கும் பார்வதிக்கும் கொஞ்சம் ஃபைட் வருது. ஓகேங்களா? இந்த ஃபைட் எப்படி டெவலப் ஆகுதுன்னா, என்ன பேட் டச் சொல்லிட்டீல, எனக்கு ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், அதாவது இவனை காப்பாற்றணுமாமா ஹவுஸ்மேட்ஸ், இவகிட்ட என்னை காப்பாற்றுங்க. இவ்வளோ நாள் நீ பழகின கமருதீன், இவ்வளோ நாள் அவளை யூஸ் பண்ணிக்கிட்ட, இவ்வளோ நாள் அவளை எப்படியெல்லாம் அவளே விலகி போனாலும் நீ தானே போன, அப்புறம் நீ இதெல்லாம் பண்ணுவ, ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட நீ காப்பாத்துங்கன்னு சொல்றியா? ஹவுஸ்மேட்ஸ் உன்னை காப்பாற்றலாம், நாங்கள் உன்னை காப்பாத்துறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஓகேவா? உன்னோட சுயரூபம் தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. இல்லை நான் கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ இது நடந்திருக்கு. அப்புறம் இவன் கேவலமாக பார்வதியை கெட்ட வார்த்தையிலேயே திட்டியிருக்கான். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, விஜய் சார், நீங்கள் இதை பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு நியூஸ் போகும், பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? பார்வதி தானே, இவகிட்ட என்னத்தை போய் நம்ம பேசுறது, இவளுக்கும் எனக்கும் தானே வன்மம், நான்லாம் இவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. இதுதான் நடக்கும். பிக் பாஸ் டீமே உங்ககிட்ட வீடியோ போட்டு காமிச்சாலுமே உங்களுக்கு அந்த தப்பு கண்ணுக்கு தெரியாது. அப்பா பார்வதி கமருதீன் பேசிட்டான் அப்பாடி அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். இதுவே அரோராக்கு இந்த மாதிரி விழுகட்டும், உடனே பாஞ்சிருப்பீங்களே விஜய் சார். ஏன்னா பார்வதி வேற அரோரா வேற இல்லைங்களா? ஐயோ, எப்படி உங்களால முடியுது? ஒரு வீக்கெண்டு ஹோஸ்ட் மாதிரியா நீங்க நடந்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பார்வதிக்கு அநீதி நடந்தா மட்டும் நீங்க தட்டி கேட்கறது இல்லை, அரோரா கொண்டுனா மட்டும் சொம்ப தூக்கிட்டு வந்துடுறீங்க. என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய நேஷனல் மீடியாலாம் அந்த பொண்ணை போட்டு கிளின்னு கிழிக்கிறான். தப்பே செய்யல அந்த பொண்ணு, அன்வான்ட் டச்சுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆமாம், 23ஆம் தேதி பார்வதி, 23வது நாள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே, 23வது நாள் பார்வதி ஒரு கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு திவாகர்கிட்ட சொன்னது உண்மை. ஆனால் அன்வான்ட் டச்சுன்னு தான் சொல்லியிருப்பா. இவன் என்னை யூஸ் பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்கு. ஆமாம், யூஸ் பண்ணிட்டானே, இப்போது யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிக்கிறானே. இவனோட கேரக்டர் தான் கணிச்சிருக்கா, கரெக்டாக தான் கணிச்சிருக்கா. ஆனால் இவ போய் காதல் வலையில் விழுந்து உண்மையாக இருந்து தொலைஞ்சது தான் தப்பு. இதுவே அரோரா மாதிரி நடிச்சிருந்தா பிரச்சனை கிடையாது. கேமுக்காக ஃப்ரெண்டாக நடிப்பேன், கேமை விட்டு வெளியே போனால் அவன் யாருன்னு கூட நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தானா அவளோட கேம் சூப்பராக இருந்திருக்கும். அவளோட பேர் இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குமா? ஒரு பொண்ணாக நான் சொல்கிறேன், இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணியே தான் ஆகணும். இப்போ எனக்கு 800 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க, 700 சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. உன்னால் என்ன கிழிக்க முடியும்? நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட்டில் என்னை கேவலமாக பேசிக்கோங்க, கமருதீன் பிஆர்ஸ், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. என்னோட சேனலில் இருக்கிற ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஃபேக் அலிகேஷன் அந்த பொண்ணு மேலே அவன் வச்சுக்கிட்டே இருக்கான், கேவலமாக பேசுகிறான், கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். அதாவதுங்க மக்களே, விஜய் டிவியோட ஹீரோ தான் கமருதீன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அவனோட தப்பை ஹைட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. முக்கியமாக விஜய் டிவி, பிக் பாஸ் டீம் அண்ட் விஜேஎஸ் 3 பேருமே அவன் தப்பு பண்ணுறது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒன்று கேட்குறேன், இவ்வளவு கேவலமாக யாராவது ட்ரீட் பண்ண முடியுமா?
சரி ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன். ஜெயிலுக்குள்ளார போயிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது, அவன் வந்து தைஸ் மேலே வந்துட்டு கொஞ்சம் கையை வந்து வச்சான். அப்போ அந்த பொண்ணு தட்டி விட்டுருக்கு. அப்போ ஹாரினி அப்படிங்கிறத எழுதுனான். அதுவும் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சரி ஓகே, அந்த பொண்ணு வந்துட்டு இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கு. அது சிரிச்சுட்டே தான் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு இன்செக்யூரிட்டினால அவள் வந்து திவாகர்கிட்ட வந்துட்டு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? இது தப்பே இல்லையே. இதில் எங்கே பேட் டச் வந்தது? வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்து அது பேட் டச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு பிரச்சனை ரொம்பமே வீரியமாக. இதுக்கு முன்னாடியே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டா. அப்படி பார்வதி திவாகரை வச்சு நான் அப்படி சொல்லிட்டேன், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டா. அப்படி யாருக்கு? கமருதீனுக்கு. ஆனால் ஊதி 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 பிரச்சனை பண்ணுறது அது கமருதீன் தான். நான் ஒன்று கேட்குறேன், 3வது வாரம் நடந்த பிரச்சனையை நீ 12வது வாரத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்கிற. சரி ரைட்டு, உனக்கும் பார்வதிக்கும் வந்துட்டு செட் ஆகலினா பிரச்சனை இல்லை. நீ பார்வதியோட பாட்டு பாடியிருக்கிற, பார்வதியோட டான்ஸ் ஆடியிருக்கிற, ஃப்ரெண்டுக்கு மேலே ஒரு ஃபீலிங்கே வச்சிருக்கிற, என்னென்ன பண்ணையோ எல்லாமே இங்கே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் நீ பார்வதியை வச்சு சொல்கிற அப்படின்னா நீ எப்பேற்பட்ட ஆளாக இருப்ப? நீ ஒரு சைக்கோ கிரிமினல், நீ வந்துட்டு ஒரு செல்ஃபிஷ் ஃபெலோ. நீ வந்து பார்வதி வந்துட்டு தாக்கணுங்கிறதுக்காக அவங்க அப்பா இழுக்கிற, அவங்க அம்மா இழுக்கிற, என்னென்னமோ கேவலமாக பேசுகிற. உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? ஒரு பொண்ணை வந்து இவ்வளவு கேவலமாக பேசுகிறியே, எப்படி உன்னாலேலாம் முடியுது ஃபஸ்ட்டு? இல்லை நான் கேட்குறேன், என்ன வேணாலும் பேசுவியா? உனக்கு வந்துட்டு பிஆர் சப்போர்ட் இருந்ததுன்னா நீ என்ன வேணாலும் பேசுவியா? இல்லை நான் கேட்குறேன். இதுதான் நடந்துச்சுங்க மக்களே. இப்போ கூட அவன் வந்து ஹவுஸ்மேட்ஸை வந்துட்டு எங்கே எனக்கு எதிராக திரும்பிடுவாங்களோன்னு நினச்சிட்டு அவன் ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட அப்படி கத்துறான். எல்லாரும் நான் சொல்கிறத கேளுங்க, அவள் அழுதா அவகிட்ட போயிடுவீங்களான்னு கேட்குறான். இவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும்? இல்லை நான் கேட்குறேன், இதெல்லாம் ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் என்னோட ஆதங்கம். இப்படி இருக்காங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க மக்களே. எனக்கு குழப்பமாக இருக்குது. நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு கிடையாது. அந்த இடத்துல எந்த பொண்ணாக இருந்தாலும் இவன் பண்ணது தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அந்த பொண்ணு மறுபடியும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குது, இல்லை நான் அப்படி பண்ணலை அப்படின்ட்டு. அரோரா இடையில வந்துட்டு அப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, இப்போ தான் பெருமூச்சு வருது, இப்போ தான் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததே எனக்கு தெரியுதாடா மூதேவி. அவள் 1000 தடவை நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தெரியாமல் வந்துட்டு வேர்டு சொல்லிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி 1000 தடவை கன்ஃபஸ் பண்ணிட்டா நான் பண்ணது தப்பு தான்ட்டு. உன்னோட மரமண்டைக்கு ஏறுதா இல்லையா? நீ ஏற்கனவே கேம் பிளே சும்மாவே விளையாடுவ, இதில் சொல்லவா வேணும்? இல்லை நான் கேட்குறேன், எப்படி இப்படி ஒரு கேவலமான ஒரு பிறவியை நான் பார்த்ததே இல்லை கமருதீன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், பை காட்ஸ் கிரேஸ் இதெல்லாம் நடந்து இதெல்லாம் மீடியாவுக்கு தெரிஞ்சதுனால ஒரு பொண்ணோட லைஃப் சேவ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கணும். இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக பாரு வந்துட்டு கமருதீனோட சேர மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம், இவ்வளோ கீழ்த்தரமாக பேசினதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு போய் கமருதீனோட சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கைக்கும் செட் ஆக மாட்டான் அவன். எந்த ஒரு பொண்ணுமே வாழ்கிறது கஷ்டம்தான் அவங்ககிட்ட. அவன் ஒரு சைக்கோ முழு கிரிமினலாக மாறிட்டான் அப்படின்னு தான். நான் மாறிட்டான் இல்லை, அவன் ஒரு ஏற்கனவே முழு கிரிமினல் தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்களா இல்லையானே தெரியல. அந்த கதை சொல்லும் டாஸ்கில் அவனோட எக்ஸை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பான். அப்போது அந்த பொண்ணு அவன் அப்படி பேசுகிறான்னா எல்லார்த்தையும் அவன் அப்படி தான் பேசுகிறான். உங்களுக்கு புரியுதா? எல்லாத்தையும் இதில் நல்லா யோசிச்சு பாருங்க. மைண்டு கேம் விளையாடுறது வந்துட்டு அரோரா தான். அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் வந்து ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு புரியுதா? அவன் சாதாரண கேடி இல்லை, இவனை விட அவ கேடி இல்லை. அதனால அவன் வந்து அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுதான் நடக்குது அங்கே. சாண்ட்ரா மறுபடியும் சாண்ட்ரா சொல்கிறாங்க இல்லை நீ பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு. சாண்ட்ரா, விக்ரம், சபரி 3 பேர்த்துக்கும் நம்ம வந்துட்டு அதே மாதிரி வினோத் எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு பாராட்டணும், எக்ஸப்ட் சுபிக்ஷா அண்ட் அரோராவை தவிர்த்து. பிகாஸ் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, பாருக்கு வந்துட்டு அப்படி தான் சப்போர்ட் பண்ணாங்க. சபரி வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண, அப்படி இது வேற மச்சான் அது வேற மச்சான், அவள் சாரி கேட்டது வேற, அவள் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறது வேற, அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி அதே மாதிரி விக்ரமும் அப்படித்தான், எனக்கு அப்படி தோணுச்சு அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்லிக்கிட்டு இவன் இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டு வந்திருக்கானா இவன் எப்பேற்பட்ட தில்லாலங்கடியாக இருப்பான். யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னன்னா எப்படி வந்து இப்போ கூட பாருக்கு சப்போர்ட் பண்ணாமல் நிறையா சேனல் வந்துட்டு பார்வதி வந்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான்ல அதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாமல்
சில குறிப்பிட்ட சேனல் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி சில குறிப்பிட்ட மக்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே இல்லைங்க மக்களே. ஸோ அவங்கெல்லாம் அவ்வளோ அடுத்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அரோராவுக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது எப்படி இப்படி அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் என் கேள்வி. ஸோ நம்ம சேனலில் நம்மளுக்கு வந்து எப்போவுமே நியாயம் மட்டும்தான் வேணும், நியாயத்துக்கு நிற்போம். பாருக்கு இதுக்கு நீதி கிடைச்சே ஆகணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இந்த பிரச்சனை வந்துட்டு கண்டிப்பாக விஜேஎஸ் வந்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டேக் பண்ணுங்கள், நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்கிறீங்க பாரு பாவம், பாரு வந்துட்டு ரொம்ப பாவம், கமருதீன் ஏமாத்துறான்னு. அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாதான் நம்மளால் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓட் போடுங்க, நம்ம என்ன பண்ண முடியும், அதுதான் நம்ம பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்துட்டு ப்ரொமோஸ் பற்றி சொல்லணும். ஸோ ஒருத்தர் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாரு. ஸோ பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே ஒருத்தர் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாரு, அவர் ஒரு சீனியர் சிட்டிசன். பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே அதிகமான ப்ரொமோஸ் நம்ம பாருக்கு மட்டும்தான் வந்திருக்குங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக அதுக்கு பிக் அப்ளாஸ் தான் கொடுப்பாங்க ஸோ மக்கள். ஸோ ஒரிஜினலாக வந்துட்டு பாருக்கு சப்போர்ட் பண்ணுற மக்கள் தான் அதிகம். ஃபேக்கான நியூஸ், ஃபேக்கான அலிகேஷன் எல்லாமே ஃபேக்காக வைக்கிறது இந்த அடுத்த பிஆர் லைக் திவ்யாவோட பிஆர் அண்ட் கமருதீனோட பிஆர் மட்டும்தான். ஸோ மக்களே முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர் ஆல்.